ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஹோம் டூர் பார்க்கலாமா? இதுதான் என்னோடய ஹோம் டூர். இங்கே தான் வந்து நான் செப்பலோட ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நேற்று வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, லிஃப்ட் இங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு இந்த பக்கமும் வீடு இருக்குது, அப்புறம் இந்த பக்கமும் வீடு இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ், எங்களோட என்ட்ரன்ஸு. இல்லை என்னோடய பேர் போட்டிருக்கு. இப்படி வந்த உடனே இதான் வந்து சோஃபா செட். இது ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் இங்கே ஜன்னலில். இது வந்து சீரியல் லைட்டுங்க, அங்கே துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இது வந்து ஸ்டிக்கர். நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த வீடு வாங்கும்போதே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இது ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். இது ஸ்டிக்கர் தான். இது நாங்கள் போட்டது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர், அப்புறம் வந்து சுபான் அல்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். அப்புறம் இந்த ஸ்விட்ச் போர்டு மேலெல்லாம் இந்த ஸ்டிக்கரும் வாங்கி போட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்விட்சு போட்டேன்னா பார்த்தீங்களா லைட் எரியுது. இது வந்து என் பொண்ணு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கா. இந்த மாதிரி இங்கே வந்து டீப்பை வச்சுருக்கோம். இங்கே நடுவில் வைக்க முடியல, அதனால் இங்கே வந்து 2 சீட்டர் சோஃபா தான் போட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து 3 பேர் உட்கார மாதிரி சோஃபா இருக்குது. அப்புறமா வந்து இதுதான் டிவி யூனிட்டு. இதில் வந்து என் பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் வாங்கினது. இது வந்து இங்கே துபாயிலேருந்து இதை வாங்கிட்டு வந்தது. பென் ஸ்டாண்டு மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து இது என் பையனோடது சின்ன வயசில் வாங்கினது, அது ஞாபகார்த்தமாக வச்சுருக்கான். இதுவும் வந்து என் பாப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்டு இங்கே துபாயில் படிச்சுட்டு அபுதாபியில் படிச்சுட்டு இருக்கும்போது வாங்கினது. இதுதான் டிவி யூனிட்டுங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்தோன்னா இதுதான் டைனிங் டேபிள். இதுதான் வந்து வாஷ் பேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டைனிங் டேபிள் வந்து முதல்ல இப்படி அகலமாக போட்டிருந்தேன். அதில் வந்து சேர் வந்து பேக் சைடில் போடுறதுனால 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அப்படி இப்படி போட்டுட்டோம். இந்த ஸ்டைலில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு கபோர்டு நான் வச்சுருந்தேன். எதுக்குன்னா நாங்கள் வந்து இதில் குரானு, அப்புறம் நாங்கள் படிக்கிறோம் பார்த்திங்க ஜானிமாஸ், அதெல்லாம் வச்சுருக்கோம். இதுவும் என் பொண்ணு வாங்கினது தான், எக்ஸலில் மராத்தானில். இது என் பையனோட டை. இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அது ஞாபகார்த்தமாக அப்படியே மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சோஃபாவுக்கு பக்கத்துலேயே வந்து பெட்ரூமு. இதுதான் பெட்ரூமு. இங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு டேபிள் வச்சு பவுடரு, அப்புறம் சார்ஜர், ஹேர் ட்ரையர், ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், மரியம் லோஷன். இது துபாயில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இது வந்து நான் 6 மந்த்ஸ் 7th மந்த்தாகவே நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை போட்டாவே போதும். இது வந்து அட்டாச் பாத்ரூம். அப்புறம் இதை நான் அங்கேருந்து கொண்டு வந்த பேக்ஸ் தான் இது மறுபடியும் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமா இது ஒரு கபார்டு வாங்கினது. இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இதுதான் பெட்ரூம். வெளியே வந்த உடனே பக்கத்துலேயே வந்து இன்னொரு பெட்ரூமுங்க. இங்கே வந்த உடனே பாருங்கள், சின்ன ரூம் தான் இது, அதை விட இது சின்ன ரூமு. இது வந்து என்னோடய பீரோ. இது என்னன்னா என்னோடய கல்யாணத்தில் எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறமா அது என்னோடய மாமியார் பீரோ. இந்த ட்ராலியும் வந்து நான் அங்கேருந்து கொண்டு வந்தது தான். இது என்னோடய பையனோட சைக்கிளுங்க, சின்ன வயசு சைக்கிள், என் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே வச்சுருக்காங்க. அப்புறமா இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். என் பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள எல்லாம் திங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இது ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் புக் பண்ணி இந்த கபோர்டு மாதிரி இது வாங்கினேன், ஓப்பன் கபோர்டு. இங்கே தான் எல்லாம் வந்து ஸ்ப்ரே, என் பொண்ணு பவுடர் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கா. இதுதான் ரூமுங்க. இதுதான் மேலே கபோர்டு போட்டு வச்சுருக்கேன். இதுதான் பெட்டு. அன்றைக்கி கெஸ்டெல்லாம் வந்ததுனால நிறைய பில்லோஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்டயே இது வந்து வாஷ்ரூம். 2மே அட்டாச் பாத்ரூம் தான். இது வந்து
சூட்கேஸு ட்ராலி மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ட்ராலியும் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து பேக்குக்காக என் பையன் இது வாங்கினான். இதில் வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு, டேபு இதெல்லாம் வந்து வாங்கி இதில் வச்சுட்டு போவான் அதுக்காக. அதுக்கப்புறம் அந்த பில்லோ வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து மெரூன் கலர் வந்து அது வந்து கழுத்தில் வச்சுட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா போகிறதுக்காக இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. சனிக்கிழமை ஈவினிங் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறமா ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்த உடனே இதுதாங்க என்னோடய கிச்சன். இதுதான் என்னோடய கிச்சன். இந்த கவுண்டர் டாப்பில் வந்து நான் கிரைண்டர் வச்சுருக்கேன். மிக்சியோட ஜார் இங்கே தான் வச்சுருக்கேன். அப்புறம் கிளாஸ் ஏதாவது இருந்தால் அங்கே வைப்பேன். இது மிக்சி. அப்புறம் மதியானம் சமைச்சதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஓவன். மேலே கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து கத்தி, கத்திரிக்கோல், அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து கெட்டல். இதுதான் என்னோடய அடுப்பு. சிம்னி வச்சுருக்கேன். இது வந்து உள்ளே வந்து மசாலா பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து அப்படியே இருக்குது, போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நாள் 2 நாளில் எல்லாம் என்னால் எடுத்து க்ளீன் பண்ண முடியலன்னா எல்லாம் எடுக்க முடியல, டைமே இல்லை எனக்கு சுத்தமாக. இது என்னன்னா, இது வந்து அங்கேருந்து துபாயில் கொண்டு வந்த டின்னர் செட்டுங்க. இது வந்து அப்படியே வச்சுட்டு போனால் என்ன ஆகுதுன்னா, எல்லாம் தூசி படிஞ்சு, நான் வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வர்றதுனால அங்கேருந்து எல்லாம் தூசி படிஞ்சு இதாகிடுது, எண்ணெய் மாதிரி ஒட்டிக்கிச்சு. அதனால் இந்த தடவை என்ன பண்ணேன்னா, அந்த சுடிதார் கவர், சாரீ கவர்லாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வச்சு அதுக்குள்ளே போட்டு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்போது எனக்கு வந்த கிஃப்ட்ஸு. இது வந்து எதுக்காக இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, யாராவது வந்தாங்கன்னா அவசரத்துக்கு பவுல், அப்புறம் கிளாஸஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கேயும் அப்படி தான் கபர்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன் நான். இங்கே வந்து இப்போ தான் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு போனாங்க. வேலை செய்கிற அம்மா இப்போ தான் கழுவிட்டு போனாங்க. அப்புறம் இங்கே வந்து சோப்பு இதெல்லாம் அங்கே தான் வச்சுருக்கோம். அப்புறம் இது ஆர்வோ வந்து என்னடா இப்படி ஒட்டி வச்சுருக்கோன்னு பார்க்காதீங்க. இது வந்து பிளாஸ்டிக் கவர் அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே ரொம்ப தூசி, இங்கே ரோடு இருக்கிறதுனால ரொம்ப தூசி, அதனால் அப்படி பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருக்கோம். இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் இந்த ஸ்டீல் ஸ்டாண்டு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து மளிகை சாமானெல்லாம் நான் போட்டு வைப்பேன். இது முறம். அதுக்கப்புறம் இது சிலிண்டர். இது ஃபுல் சிலிண்டர் தாங்க, நேற்று தான் வந்தது. எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள், கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரியாணி பாட்டு அங்கேருந்து நான் கொண்டு வந்தது தான். இது நான் சுடு தண்ணி வச்சு இது பண்ணுறது, அதை அப்படியே மேலே வச்சுட்டேன். இதில் தான் நான் பிரியாணி ஃப்ரைடே செய்வேன். அதுக்கப்புறம் இதுவும் அங்கே ரூமில் இருக்கிற மாதிரி சின்ன ஒரு கபார்டு. இந்த கப்ஸு, இந்த சொம்பெல்லாம் வைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கி இங்கே மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது இங்கெல்லாம் தட்டுங்க, சின்ன இது தான் வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய அந்த பிளாஸ்டிக் இது சும்மா டப்பா மாதிரி அது அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கேயும் அப்படி தான் வேணுங்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கேன். இந்த டோர் மூட முடியல, ஏன்னா இங்கே சிலிண்டர் இருக்கிறதுனால அது உள்ளே தள்ளி மூட முடியல எங்களால். இதுதான் பால்கனி. இங்கே பால்கனி, கிச்சன்லேயே பால்கனி இருக்குது. இங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இதுதான் வந்து பால்கனிலேருந்து இது ஆஃபீஸு. இங்கே தான் தேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோம் பார்த்திங்களா, அதுதான். இங்கே டஸ்ட்பின் வச்சுருக்கோம், துடைக்கிற துணியெல்லாம் வச்சுருக்கோம். இதுதான் பால்கனி. இங்கே மேட்டெல்லாம் வச்சுருக்கேன். துணி இங்கே தான் காய வைப்போம், அதை கம்பி கட்டி காய வைப்போம். இல்லை ஸ்டாண்டு இருக்குது, ஸ்டாண்டில் வச்சு இது